வேணாப்பா, சாமினாக கண்ணு கட்டு போகும். எங்க அம்மா இந்த மாதிரி ஆட்டைய போட்டு குட்டிய வச்சுக்கடி, தண்ணிய போட்டா ஊர்ல போற உனக்கு மாப்பிள்ள. அப்ப நான் யாரு? நாளைக்கு தெரியும், நாளைக்கு தெரியும். பாருங்களா, பணம் பூரா போச்சே. நகையில விட்டானுங்க. சாமி நகையோட பயந்துறாங்களோ. சரி விடு, நமக்கு என்ன கிடக்குது. இதே சாக்கா வச்சு நகையை பூரா அமைக்கிடுவோம். நம்ம பணத்தை விட 10 மடங்கு சேருமே இது. அடி சொல்லு, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். எவனாவது சாமி நகை கொண்டு போய் வீட்டுல வைப்பானா? அட அதை விடியா, சாமி நகைன்னு தெரிஞ்சே அதை திருடிட்டு போயிருக்கானே, சாமி அவனை சும்மா விடுன்னு நினைக்கிறேன். இன்ஸ்பெக்டர் சார், பணமெல்லாம் போயிருந்தாலும் பரவாயில்ல, சாமி நகையை நம்பி என்கிட்ட கொடுத்தாங்க, அது போயிருச்சே சார். நகைய காணாமா? நகை அங்கதான் இருந்துச்சு. அப்பா அழாதீங்கப்பா. ஆமா, நீ அழுகாத, அழுகிறவனை கண்ட்ரோல் பண்ணு. இன்ஸ்பெக்டர் சார், இனி நான் உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்ல, வலிக்காம சாகிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க சார். சார், உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? நான் யாரையும் சந்தேகப்படுவேன் இன்ஸ்பெக்டர். லட்டு சாப்பிடுங்க மாமா. போடி போலாம் லட்டு. உங்க அப்பனை பத்தி எனக்கு தெரியாது நினைச்சியா? நகை வேற எங்கேயும் போல, அந்த ஆளே ஆட்டிய போட்டு வச்சுட்டு காணாங்காலான்னு பொட்டிய போடுறான். விட மாட்டேன். அதை கண்டுபிடிச்சு உங்க அப்பனை உள்ள இருக்க அப்பாவிய வெளியே கொண்டு வராம மாட்டேன், சத்தியம். யாரும் பரதேசி. ஏங்க அப்பாங்க? அப்பாவா? ஐயோ, என்னம்மா கூப்பிட்டே இருக்க? ஏமா பரதேசின்னு ஒரு சவுண்ட் கேட்டது ஆம்பளை வயசுல. அது வந்துப்பா, எனக்கு தான் 2 நாளா தொண்டை சரியில்லை. உங்க மாமன் இருக்கானே புளோரசன் பூச்சி, அந்த மூதேவி மூஞ்சில முழிச்சிட்டு போகும்போதே நினைச்சேன் போற காரியம் ஒன்னும் விளங்காதுன்னு. என்னது திருப்பதியில லட்டு ஏல எடுத்த மாதிரி இவ்வளவு லட்டு பிடிச்சிருக்க? உங்களுக்கு பிடிக்குமே செஞ்சு வச்சிருக்கேன்ப்பா. அப்படியா? எனக்கு பிடிச்சது நீ செஞ்சதா வரலாறே இல்லையே. இதை சாப்பிடுவோம். என்னது பேட்ஸ் மேல வந்துட்டீங்க? என்னது வந்ததே பிடிக்காத மாதிரி பேசுற? இல்லப்பா, போயிட்டு 1/2 மணி நேரத்துல திரும்பி வந்துட்டீங்களே. அது ஏமா கேக்குற? முந்தி என்ன தீபாவளி ஓலப்பட்டாசியே பயந்து வடிச்சுட்டு இருந்தானுங்க. இப்போ கண்ட இடத்துல வைக்கிறானுங்களே. நான் போன ட்ரெயின்ல இன்ஜினுக்கும் பெட்டிக்கும் நடுவுல ஒருத்த பாம்பு வச்சிட்டான். இந்த கார்டு பச்சை கொடியை காட்டணும்னு பாம்கார பாம வெடிக்க வச்சுட்டான். படியிருந்து வெடிச்சிருச்சு. அப்புறம் என்னாச்சு? புறப்பட்ட ரயில் இன்ஜின் போனதுதான். நான் இருந்த பொட்டி மட்டும் 100 அடி மேல போய் வந்ததுன்னா பாத்துக்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாங்க, கூவத்துல வந்ததுனால எஸ்கேப் ஆகி பப்ளிக் பாத்ரூம்ல குளிச்சு நேரா வர்றேன். என்னம்மா ஒரு தடவை ஆம்பளை மாதிரி பேசுற, ஒரு தடவை பொம்பளை மாதிரி பேசுற? அதான் தொண்டை சரியில்லைன்னு சொன்னப்பா. ஓஹோ, எங்கம்மா லட்டு? நீங்க தானப்பா சாப்பிட்டீங்க, அது எப்படிப்பா பேசிக்கிட்டே சாப்பிட்டீங்க? பேசிட்டே சாப்பிடறேனா? இந்தாங்கப்பா. என்னமோ நடக்குது இந்த வீட்டுக்குள்ள. அம்மா, இந்த கருவாயனை தயவு செய்து மறந்துரு. அவன் பயங்கர ஃப்ராடு. அது மட்டும் இல்ல, உன்னை கட்டிக்கிறதுக்கு 4 பேர் 5 பேர் கியூ வரிசையில் நிக்கிறான். எல்லாம் அவனை விட அழகானவனுங்க, வசதியானவனுங்க. நீ அவனை மறந்தே ஆகணும். அது எப்படிப்பா நான் அவரை மறக்க முடியும்? எங்க லட்டு? இப்பதானப்பா நீங்க சாப்பிட்டீங்க. நான் பேசிட்டு தானே மறந்தேன். பேசிக்கிட்டே தான்ப்பா சாப்பிட்டீங்க. என்னது ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் படம் மாதிரியே இருக்கே. நீ அந்த கருவாயனை மறந்தே தீரணும். நீ மறக்காட்டியும் மறக்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்ண போறேன். என்ன பண்ண போறேன் தெரியுமா? ரயில் வேற பெட்டி வேற தனித்தனியா போனதை பார்த்ததுல இருந்து ஒரு ஐடியா வந்திருக்கு. இன்னைக்கு அவனோட பிளாட் வாசல்ல வெடி வைக்க போறேன். அது வெடிக்கிற வெடியில இப்ப நான் எது மேல கை வச்சிருந்தேன்? என் கை மேல தான்ப்பா. என் கையில பிடிச்சிட்டு இருக்கீங்க. அப்படியா? உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல என்னமோ ஆயிடுச்சு. என்னமோ உங்க இடத்துல இல்லட்ட காணா, எந்த இடத்துல இல்லட்ட காணா. எல்லாத்தையும் நீங்க தான் பேசிக்கிட்டே சாப்பிட்டீங்க. ஏய் கருவாயா, நீ விட்டலாச்சாரிய வேலையெல்லாம் பண்ணு. ஆனா நான் வைக்கிற பாம்பு வெடிச்சு நீ பாகிஸ்தான் பார்டர்ல விழுகிறியா இல்லையான்னு பாரு. என்னடி யோசிக்கிற? இல்ல, நீங்க பாகிஸ்தான்ல போய் விழுறத பத்தி கவலை இல்ல. ஆனா உங்களுக்கு பாஷை தெரியாதே, அதான் யோசிக்கிறேன். ஆமா இல்ல, அப்போ உங்க அப்பா பாம்பு வைக்கிறதுக்குள்ள நான் ஹிந்தி கத்துக்கிறேன். கத்துக்கிறேன்டி பாமா, கத்துக்கிறேன். ஆக்ஷன். ஐயோ ஐயோ ஐயோ, 2 கண்ணு தெரியாத கவோதி ஆயிட்டனே. நான் என்ன செய்வேன்? எங்க இருக்க மாமா? என்ன மாமா, தங்கப்பதுமை சிவாஜி மாதிரி ஆயிட்டீங்க. அடச்சி, அவரையே அவமானப்படுத்துற. உங்க ஒட்டு வேணா உறவு வேணான்னு பொட்டி படிக்கிறா எடுத்துட்டு ஊர பக்கம் போகலாமேன்னு கனவை திறந்து எவ்வளவு எடுவட்ட பையன் தோற பாம்பு வச்சு என் கண்ணு 2 பீஸ் ஆக்கிட்டாரு. பாருங்க மாப்ள, என்னத்தையா பாக்குறது? கண்ணு தெரியாத அழுது இருக்க பாரு பாருன்ற. சுத்தமா தெரியலையா? ஆமா, சுத்தி இருட்டா இருக்கு. எது இது?
இது எவ்வளவுன்னு சொல்லுனா அவ்வளவு போய் அந்த பிடிச்சிருக்கேன். கரும்பு என்னன்னு முதல்ல சொல்லி எத்தனை நான் சொல்றேன். இதுவா? இது கை வரல. கை வரலாம் 5 இருக்கு. நீ எத்தனை அளவு காட்டுறேன்னு யாருக்கு மாமா தெரியும்? ஓ, சுத்தமா கண்ணு தெரியல. சுத்தமா தெரியல மாமா, ஒரே இருட்டா இருக்கு. கிளீன் போர்டு அவ்வளவு ஒரு பாட்டு பாடுங்க மாப்ள. ஆரம்பமாவது கண்ணுக்குள்ள அவன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ள. மாப்ள, அது எப்படி ஆல் இந்தியா ரேடியோல சுவிட்ச் போட்ட மாதிரி பாட்டு பாருங்க. கேட்ச். என்னது இது? இதுவா? இது வந்து பீங்கான் டப்பா. ஆனா நல்லா கரெக்டா திருவோட சைஸ்க்கு பண்ணிருக்காங்க. இத வச்சுக்கிட்டு இத வச்சு நம்ம ஏரியா போவாங்க. பாஸ் ஏரியா ஒண்ணும் போட மாட்டானு நாயை வேற அவுத்துட்டுவானுங்க. திருப்பலிக்கான மயிலாப்பூர் இந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஜனங்க இருக்கிற பக்கம் போனீங்கன்னா சரிதாப்பட்டு சோறு போடுவானுங்க. ஏய் மாமா, மாப்ளே, மாமா, மாப்ளே, ஏய் மாமா, ஏய் மாப்ளே. ரோடுக்கு பாம்பு வச்சு கண்ணை கட்டது இல்லாம சட்டியை கையில கொடுத்து பிச்சை எடுக்க சொல்றா நீ. நட போலீஸ் ஸ்டேஷனுக்கு. மாப்ள 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 இருங்க மாப்ள. ஒண்ணு மண்ணா பிறந்தோம், ஒன்னாவே இருப்போம். எதுக்கு போலீஸ் கீஸ் எல்லாம் போகணும்? அம்மா இவன் வேணா இது ஒரு மூலையில கிடக்கட்டுமே. மூலையில கிடக்கிறதுக்கு நான் விளக்கமாறா? நடு சென்டர் தான் நிப்பேன். ஓகே இருந்துக்க. ஆனா மத்தியான சாப்பாட்டுக்கு மட்டும் ஒரு சட்டி எடுத்துட்டு போய் தெருவா பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்க. இது நல்லா பாடுறியாடா. தவறுக்குள் தவறான தவறை புரிந்து விட்டு தரிப்பட்டு போனவன் மாமா, உங்க கண்ணு இப்படி ஆயிப்போச்சே மாமா. ஏய் தபார், நீ நம்பிட்டியா? நன்றாக பார் என் கண்களை, உற்று பார். உங்க அப்ப விடா கண்டனா நான் குடா கண்டண்டி. செத்து போன சேவண்டா, எமனை பார்த்து சிரிச்சவண்டா. செத்து போன சேவண்டா, எமனை பார்த்து சிரிச்சவண்டா. யாரு? வேலைக்காரி. வீடு கொட்டணும், எழுந்து அந்த பக்கம் போங்க. ஏம்மா, கண்ணு தெரியாத கவதிய வெளியே போய் சொல்றியே, பாவமா இல்லையா? உண்மையாவே கண்ணு தெரியலையா? தெரியலையேம்மா, தெரியலையே. நானும் பார்க்காத வைத்தியம் இல்ல, கேட்காத ஜோசியம் இல்ல. ஆமா, கண்ணை பத்தி விசாரிக்கிறேன். எதுக்குமா சேலைகளை கட்ட போறியா? பரிதாபப்பட்டு கேட்டேன். அப்படியா? கட்டி தங்கம் வெட்டி அடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிப்பிகள் செய்த உருவமடா. அவள் தல தல வென்று தழும்பி நிற்கும் பருவமடா, பருவமடா, பருவமடா. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னோடு வெளி வரும் தயங்காதே தலைவர். ஆமா, யார் யாரு? யாரு கேட்டுங்க முதலாளி. எது கேட்டா? என்ன வேலைக்கார இங்கிலீஷ்ல பேசுற? நான் வந்து கான்வென்ட்ல 5வது வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சேங்க. ஆமா, கேட்டுன பூனை தானே? ஆமாங்க. ஐயோ ஐயோ, பூனைனா எங்க மாமாவுக்கு ஆகாது. அவருக்கு ஆஸ்மா வாச்சு, உயிருக்கே ஆபத்தாகி போச்சு. அந்த பூனையை உடனே அடிச்சு கொண்டு ஆகணும். எங்க இருக்கு பூனை? எங்க இருக்கு? எங்க இருக்கு? இவ்வளவு அடிக்கிற கத்துது அவர் சனியம் பிடிச்ச பூனை. எவ்வளவு எவ்வளவு லேட்டா கத்துது. உயரமா பூனையா இருக்கு. பூனை அடி தங்காம எகிறதுங்க முதலாளி. அப்ப தலையில ஒரே அடி அடிச்சு கொல்ல வேண்டியதா? இந்த அடி அடிக்கிற அலறாம பூனை மாதிரி கத்துறீங்க. தெரியாதனமா போனேன்ட்டேன். கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணி ஆடுமே. பூனை இங்கதான் ரெண்டு பூனை கத்துது. ஜோடி முதலாளி. இந்த முதல்ல பூனை என்ன இப்ப புறாங்கிற? ரெண்டையும் அடிச்சு கொல்ல வேண்டியதா? சாகுங்க சாகுங்க. வீடவா நார் அடிக்கிறீங்க? எங்க இந்த பூனை? எங்க? இப்படி ஒரு வேலை பாக்குறானா? இருக்கட்டவனை வச்சுக்கிறேன். கண்ணு தெரியாதவங்களுக்கு பூரா ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா கண்ணு தெரியாம வேஷம் போட்டோம்னா உலகத்துல நடக்கிற அசிங்க அக்குறுமத்தை பூரா தெல்ல தெளிவா பாக்கலாம் போல் இருக்க. மைண்டன் பண்ணுவோம். என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க மாமா இருக்கானே புளோரசன் பள்ளி, அவ கண்ணு போனதுக்கு அப்புறம் தான் எல்லா வேலையும் கரெக்டா பண்றான். அவனுக்கு கண்ணு இருக்காலேன்னு எனக்கு ரொம்ப நாளா டவுட். இன்னும் 10 நிமிஷம் அதை ப்ரூவ் பண்றேன். இதை என்னப்பா பண்ண போறாரு மாமா? இந்த தீய உங்க மாமா நெருப்பு கோழி மாதிரி திங்க போறான். 30, 40, 50 சிக்கன் சூடா இருக்கு. வாங்க மாமா, எப்ப வந்தீங்க? அப்பல உங்களுக்கு தான் கண்ணு தெரியாது, எப்படி பேங்க் கேஸ் மாதிரி கரெக்டா என்றீங்க? இல்ல, அது சும்மா தடவி தடவி என்றதானே மாமா. கரெக்ட், தடவி தடவி ஒவ்வொன்னா புடிச்சிடலாம். ஆனா இந்த 10 ரூபா நோட்டு 100 ரூபா நோட்டுக்கெல்லாம் எப்படி வித்தியாசம் தெரியும்? அது சைஸ் வச்சு அடிக்கிறது. ஆமாமா, நீங்க சைஸ வச்சுதானே அடிச்சுட்டே இருக்கீங்க. நீங்க என்ன நேத்து பூரா ஊர்ல இருக்க பூரா கேட்டா உங்களுக்கு கண்ணு எப்படி போச்சுன்னு. எங்க மாமா டோர் பாம்பு வச்சு ஜோலியா முடிச்சுட்டா. சரி விடுங்க, அந்த கருமத்தை பத்தியா பேசிட்டு இருக்கணும். சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. என்ன அது? எது இது? கோழிக்கறியா? ஏன் இத பார்த்தா எரியற தீ மாதிரி தெரியுதா? இல்ல மாமா, கருகுனாத்த அடிக்குது, அதான் கேட்டேன். அதே சூடா இருப்பாப்ல. சில்லி சிக்கன் போன்லெஸ் சாப்பிடுங்க. எனக்கு எதுக்கு மாமா போன்லெஸ்? பாவம் நீங்க பிளைன்னஸ் இல்லையா, அதனாலதான் போன்லெஸ் வாங்கிட்டு வந்தேன். எலும்பு இருந்தா பார்த்து கடிச்சு துப்ப முடியாது இல்லையா, சாப்பிடுங்க. எனக்கு வேணும் மாமா. சாப்பிடுங்க. நானு சாமி சாப்பிடாத. சாமியா? நான் தான் காவி போட்டிருக்கேன். நீங்க என்ன சாமி? நான் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கேன். ஐயப்பனுக்கு மாலையா? மாலையை காணாமப்பா. மனசுக்குள்ளேயே போட்டிருக்கேன். மனசுக்குள்ளேயே மாலையா? ஆமா ஆமா ஆமா. மனசுக்குள்ள நீ என்ன கணக்கு போட்டிருக்கீன்னு எனக்கு தெரியும்.
மாப்ள சாப்பிடுங்க மாப்ள. விரதத்துல இருக்கேன் மாமா, விரதத்துல இருக்கேன். சாப்பிடுங்க மாப்ள. தானா வாங்குற, ஏன் உயிரை வாங்குற? சாப்பிடுங்க. ஐயோ, ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். மாமா, காதல் மாமா. ரெண்டு இடம் ஒண்ணுதானே. முதல்ல காதல், அப்புறம் சாதல். மாப்ள நீங்க வர வர ரொம்ப நல்லா பாட ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சைக்கார பாடுவாங்க அந்த மாதிரி. அதனால திருஷ்டி ரொம்ப ஜாஸ்தி ஆச்சு மாப்ள. அதுக்கு திருஷ்டி சுத்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஊர்ல இருக்கிற கலந்து பூரா நம்ம ஏரியாவிலேயே மேயுதுங்களா. நம்ம கவுன்சிலர் வேற ஒரு கலந்து உடைச்சிருச்சு. அது சரி, வெடிமருந்து வாட அடிக்குது மாமா. மாப்ள திருஷ்டி சுத்தருக்கு கற்பூரம் வாங்கினேன். கற்பூரத்திலேயே கலப்பட மாட்டாங்க மாப்ள. அட பாவிகளா, திருட்டு பயலுகளா, எவனையுமே நம்ப முடியலையே. இதுவும் வேண்டுமாடா எனக்கு, இன்னமும் வேண்டுமாடா. எட்டி வாசம் தகுந்தபடி பாடுறா. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். ஐயா, சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பாட்டு வேற பாடணுமா? போயா போ. அத சண்டாளைகளா, 10,000 செலவழியில இது யாத்தாரி. என்னம்மா என்ன இது குழந்தை மாதிரி கம்பி மத்த போச்சு விளையாடி. ஆமா, அவன் எனக்கு குழந்தைய நினைச்சிருக்கேன். உங்க மாமன் இருக்கான் பாரு, புளோரசன் பள்ளி, அவன் கண்ணுல அவன் நடிச்சிட்டு இருக்கான். இதை கொண்டு போய் வைக்க போறேன். எந்திரிச்சு ஓடிட்டானா அவனுக்கு கண்ணு இருக்குன்னு அர்த்தம். ஏமாந்து உட்கார்ந்து இருந்தான்டா, வெடிக்க போற வெடியில கண்ணோட சேர்த்து காதும் போக போகுது. அட காலி பயல, ஓடிப்படியா? வாடா, கண்ண தெரியாதவனுக்கு எப்படி பட்டாசு தெரியும்? பட்டாசு தெரியும் எப்படி நீ ஓடி போவ? வாடா நீ. இன்னைக்கு உனக்கு கண்ணு தெரியுங்கிறத நான் ப்ரூவ் பண்றேன்டா. எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே வந்து இடர வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா, அஞ்சாமல் கடமையிலே கண்வையடா. என்ன விட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீ கரெக்டா பாடி இருக்க. உங்க பெர்த் டிக்கெட் கன்ஃபார்ம். ஐயோ அம்மா, ஐயோ ஆம்புலன்ஸ், ஏய் ஆம்புலன்ஸ் போன் பண்ணுங்கடா. அப்படியே பையன் சரி பண்ணுங்கடா. வேடிக்கை பாக்குறீங்களா? ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சு. என்னங்க பண்றது? எங்க அப்பா தான் அவரு. என்ன அப்பா தப்பான பாலம் போனா இப்படி தாண்டி. உங்க அப்பனுக்கு வெடி மட்டும் இல்ல, வெடி குண்டே வச்சாலும் சாக மாட்டான். இதெல்லாம் திருந்துறதுக்காகத்தான். ஐயோ சாமி நகையெல்லாம் எவன்டி திருட சொன்னா? இதெல்லாம் திருச்சி ஜெயில இருக்க வேண்டியவன். அம்மா அப்பா. ஏய் மாமா, எங்க ஓட பாக்குற? என்ன பெட்டியில கொண்டாச்சா? எங்க ஓடுற? என்ன? அட பாவி, கோவில் நகை பூரா நீதான் திருடி வச்சிருக்கியா? அந்த அப்பாவிய உடனே விடுதலை பண்ணணுமே. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்.